உங்க புள்ளையும் உள்ள போனா வரத்துக்கு 4-5 வருஷம் ஆகும். அதுக்குள்ள எல்லாமே மாறி போயிடும். அதை எல்லாத்தையும் மனசுல வச்சு நீங்க தான் நல்ல முடிவா எடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க நீங்களே சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். பேச்சு எதுவும் மாற மாட்டீங்களே? அதெல்லாம் மாற மாட்டோம், சொல்லுப்பா. ஒரு 30 லட்சம் பணமா கொடுத்துருங்க. லட்சமா? என்னப்பா இது அநியாயமா இருக்கு? ஐயா, மொத்த தொகையா பார்த்தா உங்களுக்கு அதிகமா தான் தெரியும். இதை வச்சுதான் என் தங்கச்சி சொச்ச காலத்தை கழிக்கணும். அப்படி பார்த்தா நான் கேட்டது கம்மி தாங்க ஐயா. யோசிக்காம கொடுத்து பிரச்சனையை முடிங்க ஐயா. இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம். இல்ல நான் பாட்டுக்கு கோர்ட்டு கேஸ்னு போயிட்டே இருப்பேன். தம்பி, இதான் சந்தர்ப்பம் மிரட்டுறியா? 30 லட்சம், அதுவும் 3 நாள்ல. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்லைங்க, நீங்க சரிப்பட்டு வரமாட்டேன்றீங்க. எங்களுக்கு உங்க பணம் வேணாம். என் தங்கச்சி குடும்பத்தை எப்படி காப்பாத்துன்னு எனக்கு தெரியும். ஆனா என் மச்சான் அந்த நிலைமைக்கு ஆளாக்கின உன் பையனை நான் சும்மா விட மாட்டேன். 7-8 வருஷம் உள்ள வைக்க விட மாட்டேன். தம்பி, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. தொகை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, குறைச்சா நல்லா இருக்கும். ஏங்க, பேரம் பேசுற நேரமா இது? என் தங்கச்சோட வாழ்க்கையே போயிடுச்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பணத்தை பெருசா பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்லைங்க. 30 லட்சம் பணம் 3 நாள்ல ரெடி பண்ணி தரமா இருந்தா சொல்லுங்க, நாங்க கேஸ வாபஸ் வாங்குறோம். இல்ல ஆனதாச்சு கோர்ட்ல பாத்துக்கலாம். செல்வி, உள்ள வாமா. அண்ணா, அவன் கொஞ்சம் கூட இறங்கி வராம அடம் பிடிச்சிட்டு இருக்கான். சிக்கலுக்கு மேல சிக்கலா வந்துட்டு இருக்கு. அதான் பாரு, எனக்கு புரியல. ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்குமான்னு பார்க்கலாம். சித்தப்பா, அவன் இதான் சாக்குன்னு நம்மளை மிரட்டி பணம் பறிக்க பார்க்கறான் சித்தப்பா. பட்டுன்னு இறங்கிட வேணாம் சித்தப்பா, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். ஏய், அப்படிலாம் விட்டு பிடிக்க முடியாது. பாரு, உடனே போன் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசு. இன்னைக்கு 2ல 1 பார்த்தாகணும். ஹலோ சார், நான் பாரி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் செம்மலை தானே? சொல்லுங்க, இன்ஸ்பெக்டர் தான். என்ன விஷயம்? சார், மில்லில் நடந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டான்ல கர்ணா, அவன் ஒய்ஃப் கிட்ட சமாதானம் பேச வந்தேன். ஆனா அவன் அண்ணன் மனசாட்சியே இல்லாம 30 லட்ச ரூபா கேட்டு அடமெண்டா பேசிட்டு இருக்கான். நான் ஏதோ மனசு கேட்காம பேசலான்னு வந்தா அவன் ஓவரா பேசுறான் சார். நான் எதா இருந்தாலும் கோர்ட்லயே பாத்துக்கிறேன் சார். இந்த பாருங்க சார், நீங்க கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். இனியும் தான் எல்லாம் குற்றமா செஞ்சான்றதுக்கு ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை வச்சு நாங்களும் எஃப்ஐஆர் போட்டோம். கோர்ட்டுக்கு போனா இனியனுக்கு தான் தண்டனை கிடைக்கும். கொஞ்சம் நிதானமா யோசித்து முடிவு பண்ணுங்க. எனக்கு என்னமோ செல்வி அண்ணங்கிட்ட பேசி சமாதானமா போறது தான் நல்லதுன்னு படுது. சரிங்க இன்ஸ்பெக்டர், நான் பாத்துக்கிறேன். சரிங்க. பாரு, என்ன சொல்றாரு? ஏற்கனவே போயிட்டே பேசலாம். வாங்க தம்பி, போன காரியம் என்னாச்சு தம்பி? கேக்குறேன்ல, சொல்லுங்க தம்பி. என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? நம்ம கிட்ட வேலை பார்த்த பசங்க எப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க தெரியுமா? நாம நம்ம மில்லுல வேலை பார்க்கிற பசங்க நினைச்சு ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணி இருக்கிறோம். ஆனா அவங்க இதான் சாக்குன்னு நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பேசுறானுங்க. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாதவனுங்க.
அண்ணா அவங்க எல்லாம் அப்படிதான், விடுங்க. இத போய் பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு. தம்பி என்ன ஆச்சு? ஏதாவது கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அண்ணே அது நம்ம மில் யூனியன் ஆட்கள் ஏதோ தூண்டி விட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த செல்வியோட அண்ணன் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பணம் அதிகமா கேட்கறான். எவ்வளவு கேக்குறாங்க? 30 லட்சம் கேக்குறாங்க. அதுவும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முன்பணம் 2 லட்சம் கொடுக்கணுமா? அப்பதான் கேஸையே வாபஸ் வாங்குவானா. அவன் கேட்டா நம்ம கொடுக்கணுமா என்ன? நம்ம என்ன தப்பா பண்ணிருக்கோம் பணம் கொடுத்து மறைக்கிறதுக்கு? இது தெரியாம நடந்த விபத்து. இதுக்கெல்லாம் பணம் தர வேணாம், எது வந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் பாரு. அண்ணே கோவப்படாதீங்க, அவங்க அநியாயமா தான் கேட்கறாங்க. ஆனா அதுல இனியனோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. அதனால பணத்தை ரெடி பண்ணி முதல்ல அவன் வெளியில கொண்டு வர வழியை பார்ப்போம். நீ சொல்றதும் சரிதான். இப்ப 2 லட்சம் பெறட்டணுமே, என்ன பண்றது? மரகதா, ஓ நகையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன் போ. அண்ணே இப்ப எதுக்கு நீங்க அண்ணியோட நகையை எடுத்து சொல்றீங்க? இருக்கட்டும் தம்பி, அவசரத்துக்கு உதவுறதுக்கு தானே இந்த நகைங்கள்லாம் இருக்கு. சும்மா பொட்டியில இருக்கிறதுக்கு நம்ம புள்ளைக்கு பயன்படட்டும். அண்ணி என்ன அத்தை நீங்க மாமா நகை கேட்ட உடனே எடுத்துட்டு வரேன்ட்டீங்க? பின்ன வேற என்ன பண்றது கண்மணி? இனிய வெளியில வர வேண்டாமா? வரணும் தான், ஆனா அதுக்கு எதுக்கு அத்தை உங்க நகையெல்லாம் தரணும்? அந்த மங்கத்தியோட நகைய தரலாம்ல. அத்தை எதுக்கு அத்தை சிரிக்கிறீங்க? கண்மணி, நான் பட்டுன்னு நகை எடுக்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ இப்ப வீட்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. அந்த மங்கைய நான் எப்படி அவமானப்படுத்துறேன்னு தெரியும். அதான பார்த்தேன், அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டாளே இவ. என்னடா உடனே நகைய கொடுக்க ஒத்துக்கிட்டாலேன்னு நினைச்சேன். இதுல ஒரு உள்குத்து இருக்கு போல இருக்கே. நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். வா. தம்பி இந்தாங்க தம்பி, வாங்கிக்கோங்க. இந்தாங்க, இனியனை வெளியே கொண்டு வர இதையும் வித்துருங்க. என்ன பாரு யோசிக்கிற? அண்ணா கொஞ்சம் வாங்கல. என்ன பாரு? இல்லைண்ணே அவன் வேற சாயந்தரத்துக்குள்ள பணம் அட்வான்ஸா கொடுக்கணும்ட்டு கெடு கொடுத்துருக்கான். இந்த அவசரத்துல இந்த நகையை எங்க கொண்டு போய் கொடுத்து பணத்தை ரெடி பண்றது? ஆமா, அது வேற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இரு நம்ம பொன்னியாசர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கறேன். என்ன மங்கை, உன் புள்ளைய காப்பாத்த உன் சொந்த நகையை கொண்டு வந்து கொடுக்கணும். என்னக்கா சொல்றீங்க? இது ஏன் நகை தானே? மறந்துட்டியா? இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நீ ஒண்ணு இல்லாம வரியேன்னு நான் இறக்கப்பட்டு போட்ட நகை இது. கடை தேங்காய வழி புள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி ரொம்ப ஜபர்தஸ்தா நகையை கொண்டு வந்து கொடுக்கற. அதுவும் ஏன் நகைய? சொல்ல போனா நீயும் இந்த ராசாத்தி மாதிரி இந்த வீட்டுக்கு வெறுங்கையோட வாழ வந்தவ தானே? நல்லா யோசிச்சு பாரு, நீ ராசாத்திய விட எந்த அளவுக்கு கேவலமா இருந்த.
உனக்கு இங்க எல்லாம் பண்ணது நான். நான் மட்டும் இல்லனா வேலைக்காரிய விட கேவலமா இருந்திருப்பேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ என்னையே மதிக்காம இருக்கல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏன் தயவில்லைனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இனியாவது புரிஞ்சுக்கிட்டு அடங்கி நட. அவசரம் அதான்ப்பா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ம் ம் அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வாங்க சொல்றேன். போ. அத்தை, பாரு மாமாவை தனியா கூட்டிட்டு போறாங்க. நீங்க பேசினது எதையாவது போட்டு விட்டுற போறாங்க. அவ என்ன பண்ணாலும் என்ன இந்த வீட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன விஷயம் அங்க? சொல்லு. நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இல்ல, நினைக்க மாட்டேன். சொல்லு. இங்க பாருங்க, நம்ம பையனை வெளியே கொண்டு வர பணத்தை நாம ரெடி பண்ணிக்கலாம். அக்கா கொடுக்கற நகையும் பணமும் நமக்கு வேண்டாம். அக்கா கொடுக்கற பணத்தை வச்சு இனியும் வெளியே வந்தானா அப்புறம் நானும் ராசாத்தியும் இந்த வீட்டுல நிம்மதியா வாழவே முடியாது. என்ன பேசுற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம புள்ளைய வெளியே கொண்டு வர்றதுக்கு நாம பணம் புரட்டிக்கலாங்க. அக்கா நகையெல்லாம் வாங்க வேண்டான்னு சொல்றேன். அதத்தான் ஏன்னு கேக்குறேன். இந்த வீட்டுல சில விஷயங்கள்லாம் நடக்குது. வெளியே போற உங்களுக்கு வீட்டு விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அத சொல்லவும் விரும்பல. இங்க பாருங்க, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். ராசாத்தியும் நானும் இந்த வீட்டுல மான மரியாதையோட இருக்கணும்னா அக்கா நகையை நீங்க வாங்க கூடாது. அப்புறம் அதை சொல்லி சொல்லி காட்டி எங்களை அசிங்கப்படுத்துவாங்க. மங்க, இப்ப என்ன பேசுற நீ? அவங்க ஒன்றும் வேத்த ஆள் இல்ல, இந்த குடும்பத்துக்கு மூத்தவங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு நம்ம குடும்பத்து மேல அக்கறை ஜாஸ்தி. இனிய அவங்க தூக்கி வளர்த்த புள்ள, அவங்க நகையை வாங்கக்கூடாதுன்னு புதுசா பேசுறிய? இல்லங்க, இது வரைக்கும் எப்படியோ, இனிமே அப்படி வேண்டாம். அவங்க காசு வேணாம். அவங்க காசுல என் புள்ள வெளியே வரவும் வேணாம். அப்படி வர்றதுக்கு அவன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. அவனை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு மண்டை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். ஓ ஈகோக்கு அவன் ஜெயிலுக்கு போகணுமா? பல்லுகளெல்லாம் பேத்துருவேன். புதுசா தனியா கூப்பிட்டு காதை கடிக்கிறியா? அன்னை பத்தி எனக்கு தெரியாது. வா, என்னமோ அப்படி இப்படிதான் பேசுவாங்க. அதுக்குன்னு அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவியா? பிரிச்சு பேசுற வேலை இங்க வேண்டாம். இன்னொரு தடவை அண்ணிய சாக்கா வச்சு பிரச்சனை பண்ண தொலைச்சிடுவேன். என்ன தம்பி, பேசிட்டியா? மங்க என்ன சொல்றா? அவ கிடக்க விடுங்க. நீங்க போன் பண்ணது என்னாச்சுன்னு? பேசிட்டேன் பாரு. உடனே நகையை வச்சு பணம் பரட்டுறது கஷ்டம்னு ஆசாரி சொல்றாரு. ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்கிறாரு. அதை தானே நானும் யோசிச்சேன். நகையை எடுத்துட்டு போய் அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு பாக்குறவங்களாம் நம்மள என்ன நினைப்பாங்க. அதனால நகையெல்லாம் அன்னிக்கிட்டே இருக்கட்டும், நாம வேற எப்படியாவது முயற்சி பண்ணலானே. இப்ப டைம் இல்லையே தம்பி. 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கையில இருந்த பணத்தை எல்லாம் லேபர்ஸுக்கு சம்பளம் போட்டோம். அக்கவுண்ட்லயும் அவ்வளவு பணம் இல்ல. அவன் வேற சாயந்தரத்துக்குள்ள 2 லட்சம் கொடுக்கணும்னு கெடு வச்சிருக்கான். இந்த நேரத்துல எங்க போய் யார்கிட்ட கேக்குறது? தம்பி, இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? இருங்க, இதோ வரேன்.
இந்தாங்க தம்பி செக். கையெழுத்தெல்லாம் போட்டுட்டேன். என் அக்கவுண்ட்ல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை முதல்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இனி என்ன முதல்ல வெளியில கொண்டு வாங்க. புடிங்க தம்பி, இந்தாங்க. பாரி, எதுக்குப்பா தயங்கிட்டு இருக்கிற? வாங்கிக்க, போவோம். ஆமா சித்தப்பா, முதல்ல வாங்கிட்டு வாங்க. போய் இனி என்னை கூட்டிட்டு வந்துடுவோம். இன்னும் ஒரு நாள் போனா கூட ராசாத்தி தாங்க மாட்டா. புடிங்க தம்பி, இந்தாங்க. வாங்கிக்கப்பா. சரி மரகதா, நாங்க போயிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வரோம். ம். பாப்பா போலாம். என்ன மங்கை, தம்பி கிட்ட தனியா மந்திரம் போட்டு பார்த்த போல? அதுக்கான பலன் உடனே கிடைச்ச மாதிரி தெரியுது. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. அதே மாதிரிதான் நானும். எங்க எப்படி இருந்தாலும் எனக்கு மதிப்பு அதிகம். இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நான் தான். நீ வெறும் ஒப்புக்கு சப்பானி தான். நான் இருக்கிற வரை உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கா முன்ன மாதிரியே நீ அடங்கி கெட. புதுசா திமிர் எடுத்துக்கிட்டு துள்ளிக்கிட்டு வந்த வாளை ஒட்ட நறுக்கிடுவேன், புரியுதா? என்ன நீ என்ன முறைக்கிற? புதுசா ரோஷலா வருதா உனக்கு? உனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது மங்கை. பெத்த புள்ளைய காப்பாத்த கூட உனக்கு வக்கல்ல. உனக்கெல்லாம் என்னடி ரோஷ வேண்டி கிடக்கு? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஹேய், அவ்வளவு தன்மான இருக்கிறவ இனி என்ன காப்பாத்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதானே? இப்ப இனி என்ன காப்பாத்த என்னால மட்டும்தான் முடியும். பெத்தவளான உன்னாலேயே முடியாது. தோ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இங்க ஒருத்தி தெரியறாளே, இவளாலேயும் முடியவே முடியாது. நீங்க 2 பேருமே எதுக்கும் துப்பு இல்லாதவங்க. பெரியத்த, ஏன் இந்த நேரத்துல எங்களை இப்படி குத்தி காட்டி அசிங்கப்படுத்துறீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? அப்படி தாண்டி பேசுவேன். இந்த மாதிரி நேரத்துல தான் உங்க தகுதி தராதரம் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். காசுக்கு பிரயோஜனம் இல்லாத தரித்திரம் நீங்க 2 பேரும். உங்களுக்கெல்லாம் கௌரவம் ஒரு கேடா? அக்கா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன என்ன பண்ணுவ? அவ்வளவு மான ரோஷம் உள்ளவ ஏன் சப்போர்ட் இல்லாம இந்த 2 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணி இன்னைக்குள்ள குடடி பார்க்கலாம். குடுக்கறேன்க்கா. பார்க்கலாம். ஏன் பேரையோ பாரி தம்பி பேரையோ பயன்படுத்தாம உன்னால சல்லி காசு கூட புரட்ட முடியாது. உன்னால ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். வீடு விடா போய் பிச்சை வேணா எடுக்க முடியும்.